வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரியல்டர். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஸ் வந்து பார்க்க வந்திருக்கோம். உங்களுக்கு லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த பிளாட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு செங்கல்பட்டுலேருந்து உங்களுக்கு திருப்பூர் கனெக்ட் பண்ணுற ஸ்டேட் ஹைவேல ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 150 மீட்டரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பஸ் போகிறது எல்லாமே ஸ்டேட் ஹைவேல தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. மொத்தம் ஒரு 180+ பிளாட்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. இப்போ அவைலபிள் பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90 பிளாட்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான லேஅவுட் நல்லா வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டில் உங்களுக்கு இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸோடு இருக்காது. உங்களுக்கு ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு 150 மீட்டரில் இருக்கிறதால இமிடியேட்டாக நீங்கள் ரெசிடென்ஷியலாகவும் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, அந்த சைடு ஒரு வீடும் இருக்குது. ஸோ இன்னும் வீடு வந்து கட்டுறதுக்கு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரெசிடென்ஷியலுக்கும் வந்து பக்காவாக ஷூட் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பக்காவாக சூட்டபுளாக இருக்கும். இதோட ப்ரைஸிங் தான் அதுக்கான ரீசன். ரொம்ப கம்மியான ப்ரைஸிங் கொடுத்துட்ருக்காங்க. இந்த சைட் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி தான் போட்டிருந்தோம். பட் இப்போ வந்து ப்ரைஸிங் வந்து ஆடி ஆஃபர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 1700 rupees கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆடி மந்த் ஆஃபராக ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு 100 rupees வந்து ஃப்ளாட்டாக வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 1600 rupees ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடி ஆஃபராக ஸ்பாட் புக்கிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கிராம் கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ நல்ல நல்ல ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நல்ல சைட் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்லேயே இவ்வளோ பெருசாக அரௌண்ட் ஒரு 18,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இடம் கொடுப்பாங்க, டெவலப்மெண்ட் இருக்காது. பட் இவங்க பார்க் வந்து டெவலப்பே பண்ணி கொடுத்துருக்காங்க. பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 3 phase EB லைன் வந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு பிளாட்டுக்கும் அவென்யூ ட்ரீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென்னை முறை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல குவாலிட்டியான பிளாக் டாப் ரோடு. உங்களுக்கு 33 feet 30 feet பிளாக் டாப் ரோடெலாம் போட்டிருக்கிறாங்க. பிளாட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குக்கு எதிரில் கூட உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்லலாம் பிளாட் அவைலபிள் இருக்குது. கார்னர் பிளாட்ஸும் அவைலபிள் இருக்குது. லே அவுட்டில் பிளாட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு இடம் பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து உங்களுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. இன்னொரு ஸ்ட்ரீட் எடுத்திங்கன்னா ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட்டாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் டெவலப் ஆகும்போது உங்களுக்கு ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும் பிளாட்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு டெவலப் ஆகும்போது ஏரியாவே லுக் வைஸ் நல்லாயிருக்கும். நல்ல ஒய்டான ரோட்ஸ் இருக்கிறதால டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு 24 அடி ரோடுக்கும் 33 அடி ரோடுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு 33 அடி ரோடுனா ஒரே டைமில் 2 லாரி ஒரு கார் கூட ஒரே டைமில் வந்து கிராஸ் ஆக முடியும். அந்தளவுக்கு ஒரு ஒய்டான ரோடு. ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல காத்தோட்டம் இருக்கும். டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு லே அவுட்டு. ஸோ நீங்கள் பேங்க் லோனுமே பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் இவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. கையில் ஒரு 2 to 3 லட்சம் வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு பிளாட் வந்து இமீடியட்டாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் போகலாம். 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1 கிரவுண்ட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் சைஸில் உங்களுக்கு விருப்பமான சைஸில் இங்கே பிளாட் வந்து அவைலபிள் இருக்குது. மொத்தம் ஒரு 180+ பிளாட்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. 50% பிளாட் வந்து சோல்ட் அவுட் ஆகிருக்கு. ப்ளஸ் இது இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டுன்னு சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு 150 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்ரிசியேஷன் அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொன்ன உங்களுக்கு 1600 rupeesக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த பிளாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏன் இவ்வளோ சூட்டபுளாக இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு 150 மீட்டர்ஸில் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்கும் நல்ல ப்ரைஸிங் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளெல்லாம் போய் இந்த ப்ரைஸிங்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 150 மீட்டர் அப்படின்றது எப்பயுமே ஒரு டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட் ஹைவேவாக இருக்கட்டும் இல்லை நேஷ்னல் ஹைவேவாக இருக்கட்டும், அங்கேருந்து ஒரு 150-200 மீட்டரில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கும். உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது மீனிங் என்னென்னா ரீசேல் வேல்யூ இருக்கும். அதுவும் ரீசேல் வேல்யூ இந்த மாதிரி பிளாட் நல்ல பெரிய ரோடுங்க, இந்த மாதிரி கார்னர் பிளாட்ஸு இதெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ கூடுவாஞ்சேரி இந்த சர்க்கிள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டேட் ஹைவே தான். இதை விட கம்மி ப்ரைஸ்க்கு கூட அப்போ அங்கே பிளாட் கிடச்சிது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்டில் ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு 150 மீட்டரில் வாங்க போனீங்கன்னா எங்கேயா இருந்தாலும் 4000 5000க்கு கம்மியாக பிளாட்ஸ் வந்து கிடையாது. அதுவும் நீங்கள் ஜிஎஸ்டிலேருந்து ஒரு நியர்பையில் ஒரு 1 கிலோமீட்டர்லாம் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு 6000 7000 மேலே போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு 150 மீட்டரில் 1600 rupees இப்போ ஆடி மந்த் ஆஃபராக கொடுத்துட்ருக்காங்க. ஃப்யூச்சரில் நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும். ஒரு 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு தான் எல்லாருமே பிளாட் வாங்கியானோம். ஏன்னா நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா
25 to 30 lakhsக்குள்ளே தான் பிளாட் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சைடு தான் பிளாட் அவைலபிலிட்டியே இருக்குது. சவுத் சென்னையை பேஸ் பண்ணி தான் ஃபாஸ்ட்டாக வந்து அப்ரிசியேஷன் ஆகிட்டுருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கனெக்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் ஹைவே உங்களுக்கு திருப்பூர்லேருந்து செங்கல்பட்டு கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் எல்லா இடத்தையுமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இங்கேருந்து நீங்கள் ஈசிஆர் ஓஎம்ஆர் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸில் வந்து ரீச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செங்கல்பட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே இருந்து ரீச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு கூடுவாஞ்சேரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்குப்பம் ரோடு வழியாக ஈஸியாக ஜிஎஸ்டி ரோடு, இந்த சைடும் வந்து நீங்கள் கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடு வழியாக ஜிஎஸ்டி ரோடும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ரீச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லேண்ட்மார்க் சொல்லணும்னா உங்களுக்கு இந்த ஸ்டேட் ஹைவேலே பார்த்தீங்கன்னா டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்குது. ஸோ நல்ல லொக்கேஷன், அப்ரிசியேஷனுக்கு சொல்லியிருந்தேன், கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கேருந்து மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஒரகடமும் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கில் இருந்தீங்கன்னா, இல்லை ஒரு ஐடி செக்டாரில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ரோடு ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த சைடு வந்து நீங்கள் ஜோஹோ ஆகட்டும், இல்லை வந்து ஸ்ரீராம் கேட்வே ஆகட்டும், அதெல்லாமும் ஒரு 1/2 ஹவருக்குள்ளே இங்கேருந்து நீங்கள் போக முடியும். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜப்பான் சிட்டி வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேயும் எக்கச்சக்க கம்பெனிஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இந்த இடத்துக்கு நியர்பையில் நிறையவே இருக்குது. ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே டெவலப் ஆகும்போது இப்போ அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே இந்த சைடு தான் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து வாங்குறதால நிறைய அப்ரிசியேஷனுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த சைட் யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்கே வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைட் நேம் சென்னை ஹைவே சிட்டி. பேருக்கேற்ற மாதிரியே உங்களுக்கு ஸ்டேட் ஹைவேலேருந்து பக்கத்துலேயே இருக்குது. 1600 rupees வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் இப்போ ஆஃபர் ப்ரைஸாக ஆடி மந்த்துக்கு கொடுத்துட்ருக்காங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரியான ஃபேஸிங்கில் நினச்ச மாதிரியான உங்களுக்கு கார்னர் பிளாட்ஸ் கூட இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ வீடியோவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக இங்கே வந்து வாங்க முடியும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் இருக்குது. ஸோ வீடியோவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவோட நம்ம சேனலில் பார்க்கலாம்.